அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வியாழக்கிழமை, கிட்டத்தட்ட அக்டோபர் 23ஆம் தேதிக்கு வந்துட்டோம். இந்த மாதத்தோட கடைசி பகுதிக்கு. விடுதலை போராட்ட வீராங்கனை கிட்டூர் ராணி சென்னம்மா பிறந்த தினம் என்று முதல் இந்திய சுதந்திர போராட்டம் தொடங்குவதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்பே ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட்டு வீர மரணம் அடைந்த கிட்டூர் ராணி சென்னம்மா பிறந்த தினம் என்று 1778 பிறந்திருக்கிறாங்க. இவங்களுக்கு முன்னவே வேலு நாச்சியார் ஜனவரி 3ஆம் தேதி 1730 பிறந்திருக்கிறாங்க. இவங்க அக்டோபர் 23, 1778. சென்னம்மா என்றால் அழகிய பெண் என்ற அர்த்தம். ராஜ குடும்பத்தினர் போல சகல வசதிகளுடன் வளர்ந்தார். சமஸ்கிருதம், கன்னடம், மராட்டி, உருது மொழிகளை கற்றார். சிறு வயதிலேயே குதிரை ஏற்றம், வாழ்வீச்சு, வில்வித்தையில் தேர்ச்சி பெற்றார். துணிச்சல்கார பெண் என்று பெயர் பெற்றார். 15 வயதில் கிட்டூர் அரசருடன் திருமணம் நடைபெற்றது. ஒரு மகன் பிறந்தான். சென்னம்மாவின் திருமண வாழ்க்கை வெகு காலம் நீடிக்கவில்லை. 1816 கணவரும் 1824 மகனும் இறந்தனர். குழந்தை இறந்தவுடன் சிவலிங்கப்பா என்ற உறவுக்கார குழந்தையை தத்தெடுத்து அவனுக்கு முடிசூட்டினார். வாரிசு இல்லாததால் மிகவும் செழிப்பாக இருந்த கிட்டூர் ராஜ்யத்தை கைப்பற்றும் எண்ணத்தில் ஏற்கனவே இருந்தது ஆங்கிலேய அரசு. சென்னம்மாவின் தத்துப்பிள்ளை சிவலிங்கப்பாவை நாடு கடத்த உத்தரவிட்டது. எக்ஸ்ட்ராடிக்ஷன். ஆங்கிலேயர்களின் வரி வசூல் விஷயத்தில் அதிருப்தியாக இருந்த ராணி சென்னம்மா இந்த உத்தரவை மதிக்கவில்லை. ஆங்கிலேயர்கள் பெரும் படையுடன் வந்து கிட்டூர் ராஜ்யத்தை முற்றுகையிட்டனர். பெரிய போர் மூண்டது. மிகவும் துணிச்சலுடனும் தீரத்துடனும் ராணி சென்னம்மா போரிட்டார். ஆங்கிலேய படையில் உயிர் சேதம் அதிக அளவில் ஏற்பட்டது. 2 முக்கிய அதிகாரிகள் சிறைபிடிக்கப்பட்டனர். ஆங்கிலேய படை தளபதி சாப்ளின் ராணியுடன் போர் நிறுத்தம் செய்து கொண்டு தன் அதிகாரிகளை மீட்டுச் சென்றான். ஆனால் நயவஞ்சகத்துடன் மேலும் அதிகமான படையுடன் வந்து கிட்டூரை மீண்டும் தாக்கினான். இந்த போர் 12 ஆண்டுகள் நீடித்தது. நவீன போர்க்கருவிகள், அதிக வீரர்கள் என்று அதிக வலிமையுடன் இருந்த ஆங்கில படையை எதிர்த்து ராணியின் வீரர்களால் தாக்குப்பிடிக்க முடியவில்லை. ஆனாலும் முயற்சியை விடாமல் தொடர்ந்து போராடி சென்னம்மா சிறைபிடிக்கப்பட்டார். பைல்ஹோங்கல் கோட்டையில் சிறை வைக்கப்பட்டார். ராணியின் மிகுந்த விசுவாசம் கொண்ட தளபதி சங்கொல்லி ராயண்ணா அவரை விடுவிக்க தீவிர முயற்சி மேற்கொண்டார். சங்கொல்லி ராயண்ணா மெட்ரோ ஸ்டேஷன் அப்படிதான் ஹெட் குவார்டர்ஸுக்கு பேர் வச்சிருக்காங்க. மெட்ரோவுக்கு ஆங்கிலேயருக்கு எதிராக கொரில்லா முறையில் தொடர் தாக்குதல் நடத்தினார். கொரில்லா முறை அப்படின்னா கீழே மக்கள் போய்கிட்டு இருப்பாங்க, இல்லை போர் வீரர்களை போயிட்டு இருப்பாங்க, மேலே வந்து பாறையை உருட்டுறதுக்கு பேர் தான் கொரில்லா முறை. ஆனால் அவரால் வெற்றி பெற முடியவில்லை. அவர் கைது செய்யப்பட்டு தூக்கிலிடப்பட்டார். புனித நூல்களை படித்தும் பூஜைகளில் ஈடுபட்டும் ராணி தனது சிறை வாழ்வை கழித்தார். 51 வயதிலேயே சிறையிலேயே 1829 காலமானார். விடுதலை போராட்டத்துக்கு வித்திட்ட முன்னணி வீராங்கனையாகவும் இந்திய சுதந்திர போராட்ட இயக்கத்தின் வீர சின்னமாகவும் இன்றளவும் சென்னம்மா கொண்டாடப்படுகிறார். கர்நாடகத்தில் இன்றும் மாபெரும் வீராங்கனையாக சென்னம்மா போற்றப்படுகிறார். அவரது சிலைகள் கர்நாடகாவில் பல இடங்களில் வைக்கப்பட்டிருக்கு. நாடாளுமன்ற வளாகத்திலும் இவருடைய சிலை வைக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டில் மாபெரும் ஒரு பெண் அல்லது பல பெண்கள் போராளியாக இருந்திருக்கிறாங்க. அதுபோலவே கர்நாடகாவிலையும் கிட்டூர் ராணி சென்னம்மான்றத ஒரு முக்கிய விடுதலை போராட்ட வீராங்கனை இருந்திருக்கிறாங்க. அவங்கள அக்டோபர் 23 கிட்டத்தட்ட வியாழக்கிழமை நம்ம இன்னைக்கு சந்திச்சிருக்கிறோம். நாளைக்கு வெள்ளிக்கிழமை இஸ்ரோவோட முன்னாள் தலைவர் ஒருத்தர், அவரை பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து பிரான்ஸோட கணித மேதையை பார்க்க போகிறோம் 25ஆம் தேதி. அப்படியே பார்ப்போம். இவ்வாறு பல நபர்களை, பல முக்கிய ஆளுமைகளை சந்தித்த மகிழ்ச்சியோட இன்னைக்கு இந்த கிட்டூர் ராணி அவங்கள சந்தித்த மகிழ்ச்சியோட இந்த நாள் இனிதே நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.